ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் மேலாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் திருக்கார்த்திகை தீபமும் இந்த தீபம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்களும் விரத முறைகளும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த உலகத்தில் முதல்ல திருக்கார்த்திகை தீபம் ஏற்றியது அப்படின்னு யாருன்னா பார்வதி தேவி தான் ஏற்றியிருக்காங்க. பார்வதி தேவி வந்து சுவாமியோட உடலில் சரிபாதி தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி அர்த்தநாதீஸ்வரர் ஸ்வரூபம் பார்வதி தேவி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதைகள் உண்டு. இந்த தீபத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இந்த கார்த்திகைக்கு முருகப்பெருமானுக்கு மிக உகந்த உன்னதமான ஒரு விரதம் அப்படின்னா அந்த கார்த்திகை விரதம் தான். கார்த்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க முருகப்பெருமானுக்கு பலவிதமான விரதங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி விரதம், இந்த மாதிரி பலவிதமான விரதங்கள் உண்டு. ஆனால் கார்த்திகை விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கார்த்திகையில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் திருக்கார்த்திகை வரைக்கும் அந்த விரதத்தை முடிக்கும் போது முருகப்பெருமான் கேட்ட வரம் எல்லாம் தருவார். ஏன்னா முருகப்பெருமானை வளர்த்தது 6 கார்த்திகை பெண்கள். முருகப்பெருமானோட இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திகைன்னு ஒரு பெயர் அவருக்கு உண்டு. இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு உலகத்தின் ஆதிக்கடவுள் ஆதிசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த ஒரு நாள் இந்த நாள் தான். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இந்த ஸ்வரூபத்தில் காட்சி கொடுக்காரு. யாருமே அண்ண முடியாத அண்ணாமலையாக ஜோதிஸ்வரூபமாக சுவாமி காட்சி கொடுக்காரு. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரம் எல்லாம் சுவாமியும் முருகப்பெருமானும் தருவாங்க அப்படின்னு தான் இதோட நடைமுறை. ஓகே, இந்த நாள் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வழக்கமான தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நம்மளோட அன்றாட கடமைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சுவாமி விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கவங்க அபிஷேகம் ஆராதனைகள்லாம் முடிச்சுட்டு இல்லை சுவாமி படம் மட்டும் தான் வச்சுக்கணும். சுவாமி படத்துக்கு நல்லா மலர்மாலைகள் சாத்தி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவில் ஏதாவது பூஜைக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு அங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விரதம் அப்படின்னாலே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு முடிக்கணும். அதுதான் விரதம். ஒரு சில பேரோட உடல்நிலைகள் அதுக்கெல்லாம் ஒத்து வராது. ஒரு சில பேருக்கு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பாடு எடுத்துக்கலாம். ஒரு நேரம் மட்டும் சாப்பிடலாம். காலையில் சாப்பிடாம மதியம் நைட்டு சாப்பிடாம மதியம் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு எடுத்து விரதத்தை முடிக்கலாம். சில நேரங்களில் முடியாதவங்க பால் பழங்கள் எடுத்து இந்த மாதிரி விரதத்தை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம். இது போக இன்னைக்கு மௌன விரதம் இருக்கனால மௌன விரதமும் இருக்கலாம். இன்னைக்கு மௌன விரதம் இருக்கனால இருக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப அதிகமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு மௌன விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சிலேருந்து திரும்ப சாயங்காலம் தீபம் ஏற்றி வழிபட வரைக்கும் பேசாமலே இருக்கணும். கூட நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா இல்லை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி திரும்ப விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் இப்போ தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த புதுசான அனுபவம் கிடைக்காது. அப்படி மௌன விரதம் இருக்கிறவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருந்து திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை முடிக்க வரைக்கும் மௌனமாக தான் இருக்கணும். இது கூட ஏதாவது பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு இடங்கள் தெரியாமல் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த திரும்ப நம்ம தொடர்வதற்காக ஓம் சரவணபவாய நம்ம அல்லது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி திரும்ப மௌன விரதத்தை தொடர்ந்துக்கலாம். ஓகே, நம்ம சாதாரணமாக நார்மலாக விரதம் இருக்கும், கார்த்திகை விரதம் இருக்கும், கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. வீட்டில் இந்த வருஷம் வேறு ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஸோ அதனால் நம்ம விளக்கேற்றக்கான எல்லா பணிகளும் செஞ்சு முடிச்சுட்டோம். 6 மணிக்கு விளக்கேற்ற போகிறோம். விளக்கேற்றதுக்கு முன்னாடி வீட்லேயும் சரி வாசலையும் சரி நம்ம வேலை பார்க்குற இடங்களையும் சரி தொழில் ஸ்தானங்களையும் சரி எங்கெல்லாம் விளக்கேற்றணும் எல்லா இடங்களையும் விளக்கேற்றலாம். குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க 27 விளக்குகள் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்கள் வீடு முழுக்க விளக்கேற்றுங்க. பொதுவாகவே விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் வெளியே இருக்குது. நம்மளை எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கணும். அதனால தான் தினந்தோறும் சொல்ல காலையிலேயே சாயங்காலமாக விளக்கேற்றுங்க. அந்த விளக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் அந்த விளக்கு தரும். அந்த தீப ஒளி தரும். அந்த தீப ஒளி உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வரணும். அந்த தீப ஒளி உங்களுக்கு கேட்டதெல்லாம் தரும். இந்த விளக்குக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு பொதுவாகவே. அந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ நம்ம திருவண்ணாமலை விளக்கேற்றதுக்கு தான் வீட்டில் விளக்கேற்றுவோம். திருவண்ணாமலையில் மகாஜோதி ஏற்றுவாங்க. அதை நம்ம டிவியில் பார்த்துட்டே இருக்கலாம். முதல்ல அண்ணாமலையார் வருவார், உண்ணாமலை அம்மாவோட, அதுக்கப்புறம் அதிபராசக்தி அம்மா வருவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா சிவபக்தர்களும் எல்லாரும் வருஷத்தில் இந்த ஒரு நாட்கள் தான் நம்ம காத்துட்ருப்போம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக உள்ளிருந்து அப்படியே ஆடி 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 வெளியில் வந்தார். ஐயா அர்த்தநாதீஸ்வர ரூபமாக கோவிலை விட்டு வெளியே முன் மண்டபத்துக்கு வந்த உடனே இங்கேருந்து சமிக்கை காட்டுவாங்க. மலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சமிக்கை காட்டின அடுத்த நிமிஷம் மலையில் மகாதீபம் ஏற்றப்படும்.
இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஏன்னா அண்ணாமலையார் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக ஆடி இங்கே வந்த உடனே இவர் திரும்பி மலையை பார்ப்பாரு. பார்த்த உடனே சமிக்கை காமிக்கப்படும். சமிக்கை காமிச்சுட்டு அங்கே வந்து மகாதீபம் ஏற்றிடுவாங்க. அந்த மகாதீபத்தை நம்ம டிவியில் பார்த்துட்டு நம்ம வந்து முதல்ல வந்து சாமி ரூமில் விளக்கேற்றுறோம். சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு வாசல், நம்மளுடைய பெட்ரூம், நம்மளுடைய சமையலறை, நம்மளுடைய படிக்கும் அறை, நம்மளுடைய பின்பக்கம், நம்மளுடைய கழிவறையில் கூட விளக்கேற்றலாம், தப்பில்லை. எல்லா இடங்களையும் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அன்னைக்கு உங்களால் முடிந்த ஒரு சின்ன நெய்வேத்தியம், பால், பழம், கார்த்திகை பொரி, மாவு உருண்டைகள், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சுதான் நீங்கள் சிவபுராணம், தேவாரம், திருவாசகம், கந்தசஷ்டி கவசம், உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அந்த ஸ்லோகங்கள் சொல்லி உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகைக்கு உபவாசம் இருக்கிறவங்க சாயங்காலம் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மௌன விரதம் இருக்கிறவங்களும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பூஜை முடிச்சுட்டு ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு உங்களுடைய மௌன விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்த்திகை விரதமும் இந்த மாதிரி மௌன விரதம் இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமானே முருகப்பெருமானே நம்ம வேண்டிக்கலாம். மீனாட்சி மகன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் அழாதை பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது வாழ்க, நான்மறை அரங்கல் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.